எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக, சயின்ஸ் கிளப் சார்பாக இன்றைக்கு ஒரு நாள் ஒர்க் ஷாப் ஒன்று நடந்துபெற்றது. இது எதுன்னா, எப்படி நம்ம சேட்டலைட்டை உருவாக்குவது என்பதை குறித்து. லாஸ்ட் இயர் நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணியிருந்தோம். எப்படி ராக்கெட் செஞ்சு அதை நம்ம ஏவுனோம், அதே போல் இந்த ஆண்டு ஒரு புதுமை விதமாக சேட்டலைட் மாணவர்களே எப்படி தன்னால் சேட்டலைட் உருவாக்க முடியும், அதில் உள்ள டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு மேலே அதோட ஹியூமிடிட்டி எவ்வளவு, அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு எவ்வளோ இருக்குது, இதையெல்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களே இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய சொந்த கையால் அவங்களே தயார் பண்ண சேட்டலைட் இது. 6 சேட்டலைட் தயார் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு இதற்கு உதவியாக இருந்தவர்கள் விங்ஸ் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ் சேலத்தை சார்ந்த மிஸ்டர் அரவிந்த் அண்ட் டீம் அவர்களுடைய சார்பாக உதவியோடு இந்த ஒரு நாள் ஒர்க் ஷாப்பை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். இதன் முடிவில் 6 சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் இருந்துச்சு, இதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். அதை குறித்து விங்ஸ் அகாடமியோட கோஆர்டினேட்டர் மிஸ் அரவிந்த் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேட்டலைட் லான்ச்சிங், இந்த ராக்கெட் லான்ச்சிங்லாம் பொதுவாக நம்ம டிவியில் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ நிறையா மக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிவியில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டிவிக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேட்டலைட்டை நம்மளே மேக் பண்ணி நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் லான்ச் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை மானிட்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் நிறைய வெளியே போகிறோம், எவ்வளோ வெயில் அடிக்குன்னு தெரியாது, அந்த வெயிலில் எவ்வளோ அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குன்னு தெரியாது, எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு தெரியாது, கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விதமாக ஒரு சிறிய சேட்டலைட்டை, அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் கையால் ரெடி பண்ண சேட்டலைட்டை நம்ம எம்சிசி ஸ்கூலில் லான்ச் பண்ணி நம்ம அட்மாஸ்பியரில் ஒரு 100 மீட்டர்ஸ் எபோவ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 100 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலிமா அங்கே கலெக்ட் பண்ணுற அந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, யூவி ரேஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல், O2 லெவல், ஸோ இது எல்லாத்தையுமே ஒயர்லெஸ்ஸாக நம்ம ஒரு ஸ்க்ரீனில் மானிட்டர் பண்ணி நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதோட ஒர்க் ஷாப் கடந்த ஒரு நாளாக நாங்கள் போயிட்டு இருந்துச்சு. இது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு செயற்கைக்கோள் இப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்து அதை அவங்க கையாலே மேக் பண்ணி இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்சிசி பள்ளியில் இன்று நடைபெற்ற ஒரு சேட்டலைட் லான்ச்சிங் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான திட்டம். மாணவர்கள் வெறும் புத்தக புழுவாக இருந்து புத்தகத்தில் மட்டும் இருந்து படிப்பது அறிவல்ல, அதை செயற்கை முறையில் செய்து பார்த்து ப்ராக்டிக்கல் மூலமாக நாலேஜ் இருப்பாங்க. அது என்றைக்குமே அழியாத ஒரு செல்வமாக இருக்கும். அந்த மாணவர்களுக்கு மிக அற்புதமாக இங்கே உள்ள அறிவியல் கூடம் சயின்ஸ் கிளப் ரொம்ப அற்புதமாக எம்சிசி பள்ளியில் செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது எனக்கு மிகவும் பெருமை. இது ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்லாது ஒரு பெற்றோராக என் குழந்தைக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். எல்லா பள்ளியிலும் இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். வெறும் புத்தகங்கள் ஏட்டு சுரக்காயாக இருந்துவிடக்கூடாது என்பது என் கருத்து. அதற்கு மாற்று கருத்தாக இது அந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. சேட்டலைட் லான்ச்சிங், ராக்கெட் லான்ச்சிங் மட்டுமே பத்தாதுங்க. நம்ம உலகத்துக்கு நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. விவசாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏழ்மை நிலையில் கஷ்டப்படுற எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், ஆழ்குழாய் கிணறுல உளுந்த குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வடிவங்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வானும் வகையில் இது போன்ற நிறைய ஒர்க் ஷாப்புகளை நடத்தி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும், அவருடைய அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆரன் ஆஃப் கிளாஸ் 12F1 படிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஹெட்மாஸ்டர் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்னைக்கு நாங்கள் விங்ஸ் ஆஃப் சயின்ஸ் அகாடமி எங்களுக்கு இன்னைக்கு ஒரு லாஸ்ட் இயர் அவங்க எங்களுக்கு ராக்கெட் எப்படி பண்ணணுன்றது சொல்லி கொடுத்தாங்க. இந்த வருஷத்துக்கு சேட்டலைட் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இட் வாஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் ஐடியா. இது எங்களுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. எங்கள் லாஸ்ட் டைமும் நான் 12th போன வருஷம் பேட்ச் போயிட்டாங்க. இந்த வருஷம் இந்த 11th சேட்டலைட்டை எப்படி கொண்டு போகணும், எப்படி அங்கே போய் எப்படி ஆர்பிட்ல எவால்வ் ஆகுன்றது நல்ல ஒரு எங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் அரௌண்ட் 6 சேட்டலைட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணோம். அது எங்களால் என்னென்ன டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, இங்கே எங்களோட கேம்பஸில் என்ன மாய்ஸ்சர் இருக்குது, ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அப்புறம் எவ்வளோ பொல்யூஷன் எவ்வளோ மேலே அட்மாஸ்பியரில் இருக்குன்றதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சுது.
So thank you for our science department for this great initiative for us. Thank you. இன்னைக்கு தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து எங்கள் ஸ்கூல் இன்னைக்கு தான் கண்டக்ட் பண்ணாங்க. மார்னிங் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செஷனாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டீச் பண்ணாங்க எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எதுக்கு எந்தெந்த சென்சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஃபுல்லாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஃபுல்லாக நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூனில் வந்துட்டு நாங்கள் எல்லாமே நாங்களே தான் ஆர்கனைஸ் பண்ணோம். நாங்கள் 4 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 சென்சார் வச்சுட்டு மேலே கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இங்கேருந்து போக போக எவ்வளோ குறையுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேட்டலைட்ல வந்து பார்க்கலாம். அதுதான் எனக்கு வந்துட்டு நாங்கள் பண்ணோம். அப்புறம் மொபைலில் கண்டக்ட் பண்ணும்போது 2 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இது வந்துட்டு காட்டும், என்னென்ன வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு மாறுது, எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். நாங்கள் பண்ண சேட்டலைட் வந்துட்டு வெதர் சேட்டலைட். இது வந்துட்டு வெதரை வந்துட்டு எந்தெந்த டைம்ல எப்படி இருக்கு, இப்போ இங்கே போகும்போது இவ்வளோ தூரத்தில் இங்கே எவ்வளோ வந்துட்டு வெதர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு நாங்கள் பண்ணோம். 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இப்போ நாங்கள் அலௌடு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால எங்களுக்கு வந்து 100 மீட்டர் தான் அலௌடு. அதுக்கு மேலே போகாது. ஆனால் வந்துட்டு அதுக்கு மேலே அனுப்புனாலும் இது வந்துட்டு சொல்லும் எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் இந்த இதை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் ஸ்கூலுக்கு, அப்புறம் ஹெட் மாஸ்டருக்கு, அப்புறம் விங்ஸ் ஆஃப் சயின்ஸ், எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் வந்துட்டு தேங்க்ஸ். எனக்கு வந்து நீட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஆம்பிஷன். இருந்தாலும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். எங்க பிசிக்ஸ் டீச்சர் வந்து வெறும் உங்களுக்கு இதுதான் வந்துட்டு எய்ம்னா அதுல மட்டும் இருக்கக்கூடாது, மற்றதையும் கத்துக்கணும். இப்போ இன்கேஸ் நான் நீட்ல இல்லைன்னா கூட எனக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு நல்லா நான் பண்ணியிருக்கிறதால எனக்கு இது வந்து நல்ல ஸ்கோப் தான் ஃபியூச்சர்ல. ஸோ அதனால வந்துட்டு இது எனக்கு யூஸ்ஃபுல்லானது தான்.